ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அக்ரி இன்மார்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிபிஓக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அப்ளை ஆன்லைன் லிங்க் மூலமாக நம்ம லிங்க்கு கிளிக் பண்ணி போக போகிறோம். இதில் வந்து 2 ஆப்ஷன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நம்ம கிளிக் பண்ணணும். சரிங்களா? நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுற போகிறோம், அதனால் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போட போகிறோம். தென் நேம் ஃபில் பண்ண போகிறோம். நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில், அதாவது 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த ஃபார்மில் கரெக்டாக போட்டிருக்கோம். சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேமில் என்னோடய ஃபுல் நேம் போட்டாச்சு. லாஸ்ட் நேமில் வந்து இனிஷியல் வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் நேம் அப்பியர் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? சப்போஸ் மிடில் நேம் இருந்ததுன்னா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் மிடில் நேமில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? அக்ரி இன்மார்க் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக தி ஹிந்து எடிட்டோரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நம்ம எடிட்டோரியல் ஆர்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒக்காபுலரிஸ்க்கு வந்து அதோட ரூட் வேர்ட்ஸ், அதோட மீனிங், தமிழ் மீனிங், சினோனிம்ஸ், ஆண்டோனிம்ஸ், அப்புறம் அது ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ப்ளஸ் ஒரு ரிலேட்டடான ரூட் வேர்டு ஒன்று நம்ம வந்து ரெகுலராக அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? 2 எடிட்டோரியலுக்கு வந்து மெயினாக இருக்கக்கூடிய 2 எடிட்டோரியலுக்கு வந்து ரெகுலராக நம்ம வீடியோ அந்த பிடிஎஃபாக வந்து டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட இங்கிலீஷ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக. அதனால் இது உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? நம்ம அடுத்து பாருங்கள், மொபைல் நம்பரை என்டர் பண்ண போகிறோம். சரிங்களா? மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர் வந்து கொடுங்க. சரிங்களா? பின்னாடி வந்து ஓட்டிஃபிகேஷன் வெரிஃபை பண்ண சொல்லி கேட்குது. அதனால் வந்து மொபைல் நம்பர் வந்து நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பரை கொடுங்க. சரிங்களா? அதே மாதிரி மெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியோட பாதி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அதோட டொமைன் நேம் gmail.com வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? தென் அதோட வெரிஃபிகேஷன் கேட்கும், கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். சரிங்களா? அதை நம்ம ஃபில் பண்ணணும். சரிங்களா? மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நமக்கு வந்து என்னது இது இந்த ஸ்டெப் முடித்தோடனே நமக்கு வந்து அதிலேருந்து நமக்கு ரோல் நம்பரும், சரிங்களா, அப்புறம் வந்து பாஸ்வேர்டும் வரும், ரெஜிஸ்டர் நம்பரும் பாஸ்வேர்டும் வரும். அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? முடிச்சோடனே செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஓடிபி வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா? ஓடிபி வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல் வந்து என்னது இந்த செக்யூரிட்டி கோடை வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? செக்யூரிட்டி கோடை ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் என்னது ஓடிபி வந்து நம்ம கொடுத்து நம்ம மொபைலுக்கு வர ஓடிபி வந்து இங்கே வந்து என்டர் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி மெயில் ஐடிக்கும் வந்து நம்ம ஓடிபி வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம ஆக்டிவில் இருக்க மெயில் ஐடி கொடுத்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நமக்கு ஈஸியாக வந்து இந்த ஸ்டெப் முடிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஃபோட்டோ ஆல்ரெடி அந்த அப்ளிகேஷனில் கொடுத்த சைஸ்க்கு வந்து நம்ம கன்சைஸ் பண்ணி வச்சுருக்கணும். கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், ஃபோட்டோ அப்லோட் பண்ணோடனே வெரிஃபை ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி நம்மளுடைய லைவ் ஃபோட்டோ. சரிங்களா? ஃபோன் இல்லாட்டி லேப்டாப்பில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். என்னோடய லேப்டாப்பில் லிங்க் வந்து ஒர்க் ஆகலனால நான் வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி என்னோடய மொபைலில் கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணேன். சரிங்களா? அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிக்கும். அந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்தால் மட்டும் போதும். சரிங்களா? அடுத்து வந்து சைன் அப்லோட் பண்ண போகிறோம். சரிங்களா? சைன் அப்லோட் பண்ணிட்டு நம்ம அந்த கீழே இருக்க டெக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணணும். சரி, இதை வந்து என்னோட சைன், ஃபோட்டோ சைன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் டீட்டெயில்ஸ். சரிங்களா? நம்மளுடைய கேட்டகரி. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஓபிசி, SC, ST கேட்டகரி வந்து கொடுத்துட்டோம்னா நம்ம ஒரு முறை மாற்ற முடியாது. அதனால் கொடுக்கும்போது யோசிச்சு கரெக்டாக கொடுத்துக்கணும். சரிங்களா? நமக்கு வேலிடான சர்டிஃபிகேட் வந்து இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1/4/2026 அந்த டேட்டில் வந்து நமக்கு என்னது அந்த வேலிடான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபர்மேஷன் எஸ் கொடுக்கணும். சரிங்களா? கேட்டகரிக்கு சப்காஸ்ட்டை ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட வேலிடாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஓபிசினா நான் கிரிமினல் லேயர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தென் மற்றதெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக இருக்கதான். டிசபிலிட்டி எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு டிசபிலிட்டி இருக்கா இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ரிலீஜன். சரிங்களா? அப்புறம் ரிலீஜியஸ் மைனாரிட்டியான்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன். சரிங்களா? மோஸ்ட் எல்லாமே மெஜாரிட்டி வந்து நோ தான் வரும். சரிங்களா? அது மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் நம்மளுடைய சிபில் ஸ்கோர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஏதாவது லோன் வந்து நம்ம இன்னும் ரீபே பண்ண வேண்டி இருக்கா, நமக்கு ஏதாவது டியூ வந்து பெண்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நோன் கொடுத்துடணும். தென் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கேட்குறாங்க. இந்த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் நம்ம மெயின்ஸ் எழுதியிருக்கோமோ அதுதான் நம்பர் ஆஃப் அட்டம்ஸில் வந்து கணக்கு வரும். சரிங்களா? நம்ம ப்ரிலிம்ஸ் அப்பியர் ஆனது இங்கே கணக்கு வராது. சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே எக்ஸாம், சிங்கிள் எக்ஸாம் இருந்துச்சுன்னா அந்த சிங்கிள் எக்ஸாமுக்கான அப்பியர் வந்து இதில் அப்பியரன்ஸும் வந்து இதில் சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பேமெண்ட் பெண்டிங் இருந்தால் சிபில் ஸ்கோரில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் அப்பாயிண்ட் ஆகும்போது அதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நம்மளுடைய கேரக்டர் பற்றி கேட்குறாங்க. சரிங்களா? கேரக்டர் ஏதாவது டிஸ்பியூட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நோ கொடுத்துருங்க. அப்புறம் SBIயில் வந்து கிளரிக்கல் கேடர், ஆஃபீஸர் கேடரில் இருக்கீங்களா, அப்புறம் ஆஃபீஸர் கேடரில் இருந்து நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? நோனா நோ கொடுத்துருங்க, எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? தென் அப்புறம் பேன் நம்பர் கேட்குறாங்க. அது வந்து என்னது மேண்டேட்ரியாக கேட்கல, அதனால் நான் அதை வந்து பேன் நம்பர் வந்து நான் ஃபில் பண்ணல. சரிங்களா? நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆதார் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? தென் எக்ஸாமோட சென்டர் கேட்குறாங்க பாருங்கள். ஸ்டேட் முதல் செலக்ட் பண்ணுறோம். தமிழ்நாடு செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் நான் வந்து சேலம் தான் சென்டர் போட்டிருக்கேன். சரிங்களா?
தென் மெயின்ஸ் எக்ஸாமான சென்டர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஸ்டேட் ஃபில் பண்ணிக்கிறோம், தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமுக்கான சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் 4 சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து மதுரை சூஸ் பண்ணியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. அதாவது எக்ஸாம் டைமுக்கு வந்து நம்ம எந்த ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம ஐடி ப்ரூஃப்காக எட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் மோஸ்ட்டாக வந்து ஆதார் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதாரை வந்து கொடுத்துருவோம். சரிங்களா, ஆதார் வந்து ஒரு யூனிவர்சல் இது மாதிரி. சரிங்களா, எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால் ஆதார் கொடுத்ததோட நம்பர், ஐடி ப்ரூஃபோட நம்பர் வந்து நான் டைப் பண்ணியாச்சு. எக்ஸாம் போகும்போது கண்டிப்பாக என்னது இங்கே என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஆதார்னா ஆதார் பெண்ணை தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆதார் நம்பரும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த என்ன ஆதார் நம்பரோ டிரைவிங் லைசன்ஸோ இங்கே மென்ஷன் பண்ண தான் அங்கே எடுத்துகிட்டு வரணும். அதனால் மோஸ்ட்டாக வந்து ஆதாரே கொடுத்துங்க. அதான் வந்து எல்லா இடத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அடுத்து வந்து அவங்க இந்த ஜாபோட ஓப்பனிங்கோட நியூஸ் வந்து எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் வந்து சோசியல் மீடியா யூடியூப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பரோ எதுவோ எங்கே பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை வந்து நீங்கள் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. சரிங்களா, டேட்டு அப்புறம் மந்த் ஃபில் பண்ணியாச்சு, அப்புறம் இயர் ஃபில் பண்ணியாச்சு. சரிங்களா, இது ஃபில் பண்ணோன்னு எனக்கு கீழே வந்து உங்களுக்கு ஆஸ் ஆன் டேட் வந்து அந்த 1/4/2026 படி உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி காட்டும். சரிங்களா, அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி. சரிங்களா, நெக்ஸ்ட் இது ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்களா அடுத்த டீட்டெயில்ஸ் கேட்கும். சரிங்களா, மேல் ஃபீமேல். சரிங்களா, அப்புறம் ட்வின் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா அன்மேரிடா. சரிங்களா, அப்புறம் ஃபாதர்ஸ் நேம், பேரண்ட்ஸ் நேம் கேட்பாங்க. சரிங்களா, ஃபாதர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சரிங்களா, நேமில் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் மிடில் நேம் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பேஸ் இல்லைனா ஃபுல் நேமை கொடுத்துட்டு லாஸ்ட் நேமில் வந்து இனிஷியலாக கொடுத்துருங்க. சரிங்களா, மதர்ஸ் நேம் ஃபில் பண்ணியாச்சு, அப்புறம் ஸ்பவுஸ் நேம். சரிங்களா, அதே மாதிரி தான் ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் 2வது நேம் வந்து மிடில் நேமில் கொடுத்துட்டு இனிஷியல் வந்து கடைசி லாஸ்ட் நேமில் கொடுங்க. சரிங்களா, அதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தென் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், என்னோட ஒரிஜினல் அட்ரஸ் கொடுத்தாச்சு. சரிங்களா, வில்லேஜோட நேமு, அப்புறம் தாலுக், அப்புறம் டிஸ்ட்ரிக் வந்து 1 by 1 ஃபில் பண்ணியாச்சு. சரிங்களா, பின்கோடோட போட்டு நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. சரிங்களா, என்னோட கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா, கரஸ்பாண்டன்ஸ்னால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ். சரிங்களா, நம்ம இப்போ கம்யூனிகேஷன் நமக்கு ஏதாவது லெட்டரோ மெயிலோ வரணும்னா வந்து அதுக்கு வரக்கூடிய அட்ரஸ் வந்து கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ். பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து நம்ம பர்மனெண்ட்டாக எங்கே இருக்கும் அப்படிங்கிறது அந்த பர்மனெண்ட் அட்ரஸ். எனக்கு ரெண்டுமே சேம் தான். அதனால் மேலே ஃபில் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய டெக் பாக்ஸ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணியாச்சு. சரிங்களா, அது அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். சரிங்களா, நமக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நேமு, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட். சரிங்களா, என்ன கேட்டகிரி, அப்புறம் டேட் ஆஃப் ரிசல்ட் பப்ளிகேஷன். இது 4 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அதில் மட்டும் என்னது தப்பாக நீங்கள் எதுவும் ஃபில் பண்ணிடக்கூடாது. அட்ரஸ்னால் கூட ஒரு சின்ன மோஸ்ட்டாக வந்து லெட்டர்ஸ் வந்து என்னது மெயிலே வந்துடும். அதனால் வந்து அட்ரஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா, டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லாம் பார்த்து ஃபில் பண்ணியாச்சு, அப்புறம் பின்கோடு என்ட்ரி பண்ணியாச்சு. சரிங்களா, இந்த பர்மனெண்ட் அட்ரஸ் 2 அட்ரஸ் ஒன்றுங்கனால சேம் கொடுத்தாச்சு. சரிங்களா, தென் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ்க்கு வந்து எந்த அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 2 ஒன்றுனால ஒரு அட்ரஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, தென் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து வேலிடேட் பண்ணுறோம். எதுவும் இன்ஃபர்மேஷன் எதுவும் தப்பாக இல்லைன்னு எனது அடுத்துக்கு ப்ரொசீட் பண்ணலான்னு காட்டும். நம்ம 7 நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம அடுத்த டீட்டெயிலுக்கு வந்துட்டோம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஜி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா, யூஜி எப்போ யூஜி எந்த கேம்பஸ், அப்புறம் காலேஜ் எந்த காலேஜில் படிச்சிங்க, அப்புறம் பிளேஸ் ஆஃப் டேட் ஆஃப் பாசிங், அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், அப்புறம் கிரேடெல்லாம் கேட்குறாங்க. அதை ஃபில் பண்ணி முடிச்சோன்னா அடுத்து வந்து நம்ம ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, நான் நோ தான் கொடுத்துட்டேன். சரிங்களா, அப்படி இருந்தால் எனது அந்த ட்ரைனிங்கோட சென்டர் அந்த எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நம்மளுடைய லாங்குவேஜ் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம மோஸ்ட்டாக என்னது தமிழ் இங்கிலீஷ் வந்து என்னது ரீட் ரைட் ஸ்பீக் ரெண்டுமே என்னது ஃப்ளூயண்ட்டாக இருப்போம். தமிழ் இங்கிலீஷ் கொடுத்தாச்சு. அது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் இதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரீடா ரைட்டா இல்லாட்டி ஸ்பீக் அப்படின்னு சொல்லி எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் அகைன் வேலிடேட் கொடுக்க போகிறோம். சப்போஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது அந்த ரெட் மார்க்கில் காட்டும். அதுபடி நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். வேலிடேட் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப ஒரு முறை ரிவ்யூ பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணது எல்லாமே நீங்கள் ஒரு முறை கரெக்டாக தரவாக செக் பண்ணிக்கிட்டு, சரிங்களா, நேமு, சரிங்களா, அப்புறம் ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, கேட்டகிரி, சரிங்களா, அந்த டேட் ஆஃப் பாசிங் எல்லாமே ஒரு மாதிரி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஒரு மாதிரி நம்ம ப்ரிவியூ பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறாங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி. தென் பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் கரெக்டாக இருக்குது, என்னோட ஐடி ப்ரூஃபில் இருக்க நேம் எதுவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் தப்பாக இருந்தால் நான் கரெக்டான ஐடியை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். தென் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடிங், தம்ப் இம்ப்ரெஷன் நம்ம பண்ணணும். லெஃப்ட் தம்ப் வந்து ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். சரிங்களா, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்னது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேட் ஆஃப் பர்த் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. வழக்கமாக ஐபிபிஎஸ்க்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா, அதை சேர்த்து இதில் வந்து கொடுத்தாச்சு. சரிங்களா, இது ஆல்ரெடி நான் ஸ்கேன் பண்ணி வச்சதுனால ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி எல்லாத்தையும் வந்து
ஸ்கேன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸில் இது வந்து இந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் தான். சரிங்களா, நம்ம பேமெண்ட் வந்து செக்யூரிட்டி கோடை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு ஆன்லைன் பேங்கிங்கோ இல்லாட்டி QR கோடை வச்சு நம்ம யூபிஐயில் கூட நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பேஜுக்கு வந்துடும். அது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்கு. சரிங்களா, நான் வந்து யூபிஐ தான் வந்து அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, QR கோடை ஷோ பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம கிளிக் பண்ணோன்னே QR கோடு வரும். நம்ம மொபைலில் ஜிபேவோ பேடிஎம்மோ நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் கொடுத்தோடனே அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா, அது என்னது 1 hour ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். சரிங்களா, அதை வெயிட் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சரிங்களா, அதே மாதிரி பார்த்து கீழே டைமர் வந்து எக்ஸ்பைர் ஆக மாதிரி டைமர் கொடுத்துருங்க. பாருங்களா, 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது. தென் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ட்ரான்சாக்ஷன் அக்னாலஜ்மெண்ட் வரும். இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் PDF வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சில டைமில் வெரிஃபிகேஷன் அப்போ இதையும் கேட்குறாங்க. சரிங்களா, அதனால் அந்த இதையும் வந்து ஒரு முறை சேவ் பண்ணி வச்சுங்க. நம்மளோட லேப்டாப்லேயோ சிஸ்டத்துலேயே வந்து கரெக்டாக நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனாக முடிச்சனால ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ்குள்ளே போக போகிறோம். போட்டு நம்ம ரெஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி கோடெலாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடித்தோம். பார்த்தீங்களா, அது முடித்தோடனே நமக்கு வந்து எஸ்எம்எஸ் இல்லாட்டி எஸ்எம்எஸ்ஸாகவும் வரும், மெயில் ஐடிக்கும் வந்து நமக்கு என்ன வந்துடும், ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் பாஸ்வேர்டு வந்து வந்துடும். அதை வச்சு நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம ரைட் சைட் கார்னரில் வந்து என்னது பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். சரிங்களா, நம்ம ஃபோட்டோ, சரிங்களா, அந்த சைன் எல்லாம் கரெக்டாக அப்பியர் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் PDF வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த அப்ளிகேஷன் சேவ் பண்ணி வச்சுன்னா என்னது நம்ம திரும்ப இன்டர்வியூ போகும்போது இந்த அப்ளிகேஷன்லாம் கேட்பாங்க. அதனால் இது வந்து நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இதோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சது. சரிங்களா, நீங்கள் எல்லாருமே டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அதனால் அந்த ஃபோட்டோ, சைன் அதெல்லாம் முன்னாடி ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.